வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். தென்னிலங்கையில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையிடும் மர்ம நபர், தனியார் அரசு சார்பு துறையினருக்கு ஓய்வூதியம். வெளியான மகிழ்ச்சி தகவல். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்வுகூறல். அனுர அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி, கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள். பிரித்தானியாவில் மனைவிக்கு கவுன்சிலர் செய்த கொடூர செயல். கனடா அமெரிக்கா மோதல் எதிரொலி, டிரம்ப் எடுத்துள்ள முடிவு. தென்னிலங்கையில் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களை ஏமாற்றி அவர்களின் அட்டைகளிலிருந்து மோசடியாக பணம் பெற்ற நபரை கைது செய்துள்ளதாக களுத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெபிதி கொல்லேவாவைச் சேர்ந்த 39 வயதுடைய ராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஏடிஎம் இயந்திரங்களிலிருந்து முதியவர்களுக்கு பணம் எடுக்க உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் அவர்களின் அட்டைகளை எடுத்து அவர்களின் கடவுச்சொற்களை கேட்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தன்னிடமிருந்த அதே அட்டையுடன் கவனமாக அட்டையை மாற்றி பின்னர் இயந்திரத்தில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக முதியவர்களிடம் கூறி பின்னர் அந்த அட்டைகளிலிருந்து பணம் எடுப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் தெற்கு களுத்துறை, வாதுவ மற்றும் பண்டாரகம போலீஸ் நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். வங்கிகளில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களை கண்காணித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் ஹெபிதி கொல்லேவ பகுதியில் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படும் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகிய இரண்டு நிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் மிக தெளிவாக கூறினேன். நாங்கள் இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப்போவதாக நான் கூறவில்லை. நான் கூறிய விடயம் தவறாக போய் சேர்ந்துள்ளது. இந்த இபிஎஃப் நிதியானது சமூக பாதுகாப்புக்காகவே உள்ளது. தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். மாறாக இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப்போவதாக நான் கூறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் மேல் சப்ரகமுவா, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தொடங்கிய 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியதுடன் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வரவு செலவு திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறிவிட்டதாக வைத்தியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 8 மணி முதல் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் உள்ளடக்கிய இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கியது. வேலைநிறுத்தம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீது தங்கள் அறிந்து வந்துள்ளோம், வைத்தியர்கள் இல்லை, இந்த அரசாங்கமும் தோல்வியடை, அப்பாவியான எங்களை வைத்தியர்கள் பலிக்கடாவாக பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமான செயலாகும். நாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் மீண்டும் மருந்து வரலாம். மருந்துகளில் மருந்து வாங்க வேண்டும். எங்களிடம் பணம் இல்லாததால் ஏழைகளான நாங்கள் அரச மருத்துவமனைகளுக்கு வருகிறோம். வைத்தியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றால் அரசாங்கம் ஏன் அமைதியாக இருக்கிறது? இந்த அரசாங்கத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இன்று அரசாங்கத்தால் மருத்துவமனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசாங்கமும் வைத்தியர்களும் தங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை நேற்று கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவமனை செவிலியர்கள் மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் நடந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரிடமிருந்து கிடைத்த தகவலின்படி இலங்கையின் தெற்கு கடற்கரையிலிருந்து ஆழ்கடலில் நெடுந்தூர கப்பல்களை பயன்படுத்தி கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் விளைவாக 5 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் அதே கடல் பகுதியில் நடத்தப்பட்ட கடற்படை நடவடிக்கைகளின் விளைவாக போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு பல நாள் மீன்பிடி படகும் 6 சந்தேக நபர்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. இந்த 2 பல நாள் மீன்பிடி படகுகள் போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பொதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். பிரித்தானியாவின் ஸ்விண்டன் நகர முன்னாள் கவுன்சிலர் பிலிப் யங் தனது முன்னாள் மனைவிக்கு போதைப்பொருள் வழங்கி மயக்கி தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய மேலும் 5 பேருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சி அரசியல்வாதியான யங் 2010 முதல் 2023 வரையிலான காலப்பகுதியில் தனது முன்னாள் மனைவி ஜோன் ஜங் மீது இந்த தொடர் குற்றங்களை இழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தம் 48 குற்றச்சாட்டுகளை அவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் அதில் 11 பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகளும் அடங்குவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிலிப் யங்குடன் தொடர்புடைய மேலும் 5 பேர் வின்செஸ்டர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதுடன் டீன் ஹாமில்டன் என்பவர் இதுவரை தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கான வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 48 வயதுடைய ஜோன் ஜங் தனது பெயரும் அடையாளமும் வெளியிடப்படுவதற்கு தானாகவே சம்மதம் தெரிவித்துள்ளதுடன் நீதிமன்றத்தில் தனது சகோதரியுடன் முன்னிலையாகி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா அமைதி வாரியத்தில் சேர கனடாவுக்கு விடுத்த அழைப்பை ட்ரம்ப் திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமைதி வாரியம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இந்த வாரியத்தில் சேர ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமைத்துள்ள காசா அமைதி குழுவில் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, ஜோர்டான், இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 8 இஸ்லாமிய நாடுகள் இணைந்துள்ளன. காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துதல், தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைப்பு செய்தல் ஆகியவை இந்த குழுவின் நோக்கமாகும். காசாவின் நிர்வாக விவகாரங்களை இந்த குழு மேற்பார்வையிடும் என்று கூறப்படுகிறது. ட்ரம்ப் அமைத்த காசா அமைதி வாரியத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது. இதற்கிடையே சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பங்கேற்ற கனடா பிரதமர் மாக்கார்னி பேசுகையில் அமெரிக்காவின் தயவால் கனடா வாழவில்லை, ட்ரம்பின் காசா அமைதி வாரியத்தில் சேர பணம் செலுத்தப் போவதில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் காசா அமைதி வாரியத்தில் சேர கனடாவுக்கு விடுத்த அழைப்பை ட்ரம்ப் திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார்.